என்னோட டெடி பியர் என்னடா இப்படி கிடக்குன்னு யோசிக்காதீங்க. இந்த டெடி பியரோட பஞ்சு தான் இது. ஸோ நான் மெதுவாக இதை ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக ஃபில் பண்ணோன்னே இதுக்கு 2 தலவாணி செய்யணும். ஸோ இது ஆக்சுவலாக பிஞ்சு போயிடுச்சு. ஸோ நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் இதுக்கு மறுவாழ்வு கொடுக்கலான்னு, பட் என்னால் முடியல. ஸோ இந்த டெடி பியரை அப்படியே பஞ்சை எடுத்து இதில் லிட்டராக ஃபில் பண்ணிட்டுருக்கேன். ஓட்டை சின்னதாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள்கிட்ட ஸ்கேல் எதாவது இருந்தால் அதை வச்சு, ஸ்டீல் ஸ்கேல் இல்லை அந்த மாதிரி உடன் ஸ்கேல் இருந்தால் அதை வச்சு ஈஸியாக நீங்கள் அப்படி ஃபில் பண்ணலாம். நீங்கள் ஃபில் பண்ணதும் அவுட்புட் காட்டுறேன். ஸோ பெரிய பலூன் மாதிரி வந்துட்டுருக்கு, பார்க்கலாம். ஃபில் பண்ணோன்னே தொப்பை மாதிரி பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபைனல் அவுட்புட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா பெருசாக இருக்குது. எப்படி இருக்குது பார்க்கலாம் இருங்க. வாவ், செம கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்த க்ளோஸ் பண்ணணும். ரொம்ப மெத்துன்னு செமையாக இருக்குது. இப்படி உடம்பு முடியல அப்படின்னா இப்படி சாஞ்சு உட்காந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.